ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து என்னென்னா பிட்காயினுடைய ப்ரைஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். பிட்காயின் வந்து 11,400 வந்து இருக்குது. ஸோ ஸ்டில் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. நிறையா பாசிட்டிவ் நியூஸ் வந்து இருக்குது. 12,000 ரீச் பண்ணுறதுக்கு வந்து ஒரு குட் சான்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பிஎன்பி டோக்கன். பிஎன்பி வந்து என்னென்னா பைனான்ஸ் டோக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து பிட்காயினுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் எக்ஸ்சேஞ்ச் டோக்கன். ஸோ இது மூலமாக வந்து இது வந்து ஒரு யூட்டிலிட்டி டோக்கன். ட்ரேடிங் ஃபீஸ் வந்து கம்மி பண்ணலாம். அதே மாதிரி இதோடைய சர்க்குலேட்டிங் சப்ளை வந்து இன்றைக்கி கம்மி பண்ணியிருக்காங்க. காயின் பேர்ன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ காயின் பேர்ன்னா வந்து என்னென்னா இதில் வந்து 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து இந்த சிஇஓக்கு வந்து கேஷ் வந்து தேவை அப்படின்னா அந்த காயின்ஸ் வந்து சர்க்குலேட்டிங் சப்ளைலேருந்து வெளியில் எடுத்துருவாங்க. ஸோ $68 மில்லியன் வந்து வெளியில் எடுத்திருக்காங்க. இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா இதோடைய டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதான் வந்து செகண்ட் ஸ்டெப். ஸோ ஒவ்வொரு டோக்கனுமே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு குவான்டிட்டியில் இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆஃப்டர் 1 இயர் வந்து அந்த காயின் வந்து பேர்ன் பண்ணுவாங்க. ஸோ ஓவரால் எல்லாருக்குமே வந்து இது ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ அடுத்த விஷயம் வந்து என்னென்னா ஸ்டெல்லார் லூமென்ஸ் அப்படின்னு ஒரு டோக்கன் இருக்குது. ஸ்டெல்லார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா ரிப்பிள் அப்படிங்கிற ஒரு டோக்கனுக்கு வந்து இது ஒரு காம்படிட்டிவ் டோக்கன். ஸோ இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு டோக்கன் சொல்லலாம். ரிப்பிள் என்ன பண்ணுறாங்களோ அதே தான் வந்து ஸ்டெல்லாரும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரீசெண்டாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து அவங்களுது நியூ ப்ராஜெக்ட். ஸோ யூஎஸ்டிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மூலயமா இந்த ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ நிறைய டோக்கன்ஸ் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து பிட்காயினுடைய ப்ரைஸஸை பொறுத்து தான். பிட்காயினோட ப்ரைஸஸ் வந்து 11,000 கீழே வந்தது அப்படின்னா டைம் டு செல். ஸோ செல்லிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ செல்லிங் வந்து இப்போதைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. 12,000 ரீச் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் டோக்கன்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். டெக்னிக்கல் அனாலிசிஸ் லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா உங்களாலே வந்து நல்லா ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அது ரிலேட்டடாக நிறையா கோர்சஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் யூடெமியில். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம்.